பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். வீட்லயே தையல் மிஷினை வாங்கி போட்டு 10 ஜாக்கெட் தைக்கலாம், ஒரு நாளைக்கு 250 ரூபா கிடைக்கும். அதெல்லாம் ஒரு தொழில் இல்லையா? அதுல என்ன கௌரவ குறைச்சல்? ஏய், என்ன பேசுற? அவ எம்காம் படிச்சவ, அவளை போய் தையல் வேலைக்கு போக சொல்ற? அவ படிப்புக்கேத்த வேலை வேண்டாமா? அதான் இந்த நினைப்புலதான் அவளும் போய்கிட்டு இருக்கா. நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமோ கலெக்டர் போஸ்ட் கிடைக்க போகுதுங்கிற நினைப்பு. எனக்கு என்னமோ இதெல்லாம் வரட்டு கௌரவம் தான் தோணுது. என்னம்மா, அவ என்ன வேணும்னா வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னா வேலை கிடைச்சாதானே? ஏன் வேலை கிடைக்கல? நாட்டுல வேலையே இல்லையா? இவ முயற்சி பத்தல, நல்லா முயற்சி பண்ணா கவர்மெண்ட் வேலைக்கே போலாம். இப்ப எங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்குது? ஏன் கிடைக்கல? கவர்மெண்ட் வேலைக்கு ஆள் வேணும்னு கால் ஃபார் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி விளம்பரங்கள்லாம் பார்க்கணும். திறமையுள்ளவங்க போயிட்டு தான் இருக்காங்க. வேலை கிடைக்கலங்கிறது திறமை இல்லாதவங்க சொல்ற சமாளிப்பு தான். எனக்கு இப்ப எப்படி வேலை கிடைச்சது? என்னோட முயற்சினாலதான். அந்த மாதிரி முயற்சி பண்ண சொல்லுங்க. கத்தி பேசாத, அவங்க காதல விழ போகுது. நான் கத்தி தான் பேசுவேன், கேட்டா கேக்கட்டும், எனக்கு என்ன பயம்? இத பார்க்கா, வேணும்னே நம்ம காதல விழணும்னு சத்தம் போட்டு பேசுறா. இன்னைக்கு காலையில நீ சீக்கிரமா எழுந்து இன்டர்வியூக்கு கிளம்பி போகணுமா? அவளுக்கு தெரியாதா உனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு? வேணும்னே உள்ள இருந்த பழைய சேரங்களை 4 எடுத்து வந்து போட்டு உன்னை துவைக்க சொல்லி தொந்தரவு பண்ணா. அதை யார் கேக்குறது? நேரத்துக்கு போனமா, நேரத்துக்கு அவதான் கெடுக்கிறா. ஒரு பக்கம் என்னடானா இன்டர்வியூக்கு போக விடாம தொந்தரவு கொடுக்கறா. இன்னொரு பக்கம் என்னடானா ஏன் வேலைக்கு போகலன்னு உன்னை திட்டுறா. ச்சே காயத்ரி, அவ இவன் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. நான் அப்படிதான் பேசுவேன். அந்த ராட்சசிக்கு எனக்கு மரியாதை? அவ 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 அப்படிலாம் பேசக்கூடாதுங்கிறல்ல. என்ன இருந்தாலும் அவங்க நம்ம அண்ணி தானே, அவங்க காதல விழுந்துட போகுது. கேக்கட்டுமே, அவ பேசுறது நம்ம காதல விழும்போது நான் பேசுறது அவ காதல நல்லாவே விழட்டும். என்னதான் செய்யறான்னு பாப்போம். அக்கா, அவ சொல்றாங்கிறதுக்காக உன் தகுதிக்கு குறைவான வேலைக்கெல்லாம் நீ ஒண்ணும் போக வேண்டாம்க்கா.
ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோக்கா, அவன் இப்படி உன்னை கொடுமைப்படுத்துறதுக்காவது நீ ஒரு நல்ல வேலைக்கு போய் காட்டணும்க்கா. நல்ல வேலை அப்பா காதுல இதெல்லாம் விழாம இருந்தது. எங்க இருக்காரு? அப்பா வெளியே படுத்துக்கிட்டு அண்ணாந்து வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை எண்ணிட்டு இருப்பாரு. சரி படு. நீங்க ஆட்டோல சுத்திட்டு வந்தீங்கன்னா யாரு காசு கொடுக்கறது? கொஞ்சமாவது காசு கஷ்டம் தெரியணும். 3 பேரும் வீட்டுல உட்கார்ந்து தண்ட சோறு தானே தின்னுட்டு இருக்கீங்க. வணக்கம். என்ன விஷயம்? எனக்கு தச்சு வேலை தெரியும். உங்க பட்டறையில் ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா. என்னய்யா 12 மணிக்கு வந்து வேலை கேட்குறீங்க? இப்போ இல்லைங்கய்யா, நாளைக்கு காத்தாலே நான் வரேன். வேலை கிடைக்குமான்னு கேட்க தான் வந்தேன். நாளைக்கு 2 பேர் வேலைக்கு வர வேண்டியிருக்கு. அப்படி வரலைன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆமா, படிச்ச ஒரு மாதிரி தெரியுறீங்க. நீங்க இளப்புலியெல்லாம் பிடிச்சு எப்படிங்க உங்களால வேலை செய்ய முடியும்? கையெல்லாம் வேற நடுங்குற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா, நான் எல்லா வேலையும் செய்வேன். மேசை செய்வேன், நாற்காலி செய்வேன், ஈச்சார் செய்வேன். எல்லா வேலையும் எனக்கு தெரியுங்கய்யா. உங்க பேர் என்னங்க? மாதவன்யா. உங்க வீடு எங்க இருக்கு? அந்த கடைசியில இருக்கு பாருங்க, அந்த வீடு தான் என் வீடு. ஓ, ராமூர்த்தி வீடுங்களா? அதே வீடு தான். நாளை காலையில பர்னிச்சர்லாம் டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால இப்ப வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீங்க நாளை காலையில வந்தீங்கன்னா நாம சாவகாசமா பேசலாம். நாளை காலையில எத்தனை மணிக்கு வரணும் ஐயா? ஒரு 10 மணிக்கு வாங்க. வரேன் ஐயா. சரி, போயிட்டு வாங்க. கண்டிப்பா வரேன் ஐயா. அவசியம் வாங்க. சித்தப்பா, ப்ளீஸ் சிட் டவுன். ஜோதி, அன்னைக்கு பிக்னிக் ஸ்பாட்ல நடந்தது அப்படியே நீ மறந்துடு. நான் அதை அன்னைக்கே மறந்துட்டேன் சித்தப்பா. என்னதான் இருந்தாலும் வயசுல நீ மூத்தவ. உன்ன அவ வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசிருக்க கூடாது. பரவாயில்ல சித்தப்பா, விடுங்க. இல்லம்மா, அவளுக்கே தெரியாம தெரிஞ்சிருந்தா கூட அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு இருக்கணும். அவ உங்ககிட்ட எடமெண்டா பேசுறது தப்புதான். அதை விடுங்க சித்தப்பா, அத நான் அப்பவே மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. மறந்துட்டா மாதிரி தெரியலையே. இல்ல சித்தப்பா, அத மறந்துட்டுதான் என் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்காக நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. அவ செஞ்ச தப்புக்கு பாவம் நீங்க என்ன பண்ண முடியும்? இல்லம்மா, வயசுக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் அக்காங்கிற வார்த்தைக்காவது மரியாதை கொடுத்திருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் எங்க அண்ணனை எதிர்த்து நான் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. எனக்கு பிறந்தவ உன்னை எதிர்த்து பேசிட்டாளே. சரிங்க சித்தப்பா, அவரோட பொண்ணு தானா? என் மேல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த புடவை அப்பா எனக்கு ரொம்ப ஆசையா வாங்கி தந்தது. அதனாலதான் அது கிழிஞ்ச உடனே நான் கோவமா பேசிட்டேன், அவ்வளவுதான். என் அண்ணன் மேல நான் வச்சிருக்கிற மரியாதை, அன்பு உன் அப்பா மேல நீ வச்சிருக்க. அதுல இருக்கிற சென்டிமெண்ட் வயசுல சின்னவள இருக்கிற வந்தனாவுக்கு தெரியாது. பெரியவங்க நாம தான் பொறுத்து போகணும்.
சரிங்க சித்தப்பா. தேங்க்ஸ். ம். நான் வரேன். உன் வேலையை பாரு. ஹலோ, 4654675 அந்த நம்பர் போட்டு கொடுங்க. ஓ, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? எல்லாருமே சாப்பிட்டாங்க. நீங்க சாப்பிடுங்க. ஜோதி ஜோதி சாப்பிட்டா, ஆனா எப்பவும் போல சாப்பிடல, ரொம்ப கொஞ்சமா தான் சாப்பிட்டா. வந்தனா? அவ அது கூட இல்லங்க, பாலோட நிறுத்திக்கிட்டா. ஏன், என்னாச்சு? தெரியலங்க. உடம்புக்கு ஏதாச்சும்? அப்படியெல்லாம் இல்லங்க. பின்ன எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓ, சமையலுக்கு என்ன எப்பவுமே நல்லாதான் இருக்கும். ஏன் பேச்ச மாத்திர? இல்லையே, நான் ஒண்ணு பேச்ச மாத்தலையே. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலையே. நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப நீங்க கோமா ஒண்ணு இல்லையே? இல்ல, உட்கார். இப்ப சொல்லு. அது வந்துங்க, நம்ம வீட்ல 2-3 நாளாவே ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு. அத உங்ககிட்ட எப்படி சொல்றேன்னு எனக்கு புரியல. சும்மா சொல்லு. இல்ல, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா சொல்றேன். எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. ஆரம்பிச்சிட்டல, அப்புறம் என்ன தயக்கம்? எந்த காரணத்துக்காகவும் நான் எப்பவுமே சாப்பாடு ஒதுக்குனது கிடையாது. நிச்சயமா சாப்பிடுவேன். விஷயத்த சொல்லு. அது வந்துங்க, எது நடந்தாலும் உங்க கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன். நம்ம பொண்ணு ஜோதியும் வந்தனாவும் பேசிக்கிறதே இல்லைங்க. என்ன சொல்ற நீ? இன்னுமா பேசிக்கல? ஆமாங்க, நாம பிக்னிக் போயிட்டு வந்ததுல இருந்து அவங்க 2 பேரும் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கவே இல்ல. என்ன புரியுங்க? அது அங்கேயே மறந்துடுங்கன்னு சொன்னேன். இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? நீங்க சொன்னீங்க, பெரியவங்க நாங்க நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல பழகிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த சின்ன பசங்க பாருங்க, நடந்தது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசிக்காமே இருக்காங்க. செவுத்துல சின்ன கீறல் விழுந்ததுன்னா அதை உடனே சரி பண்ணலன்னா பெரிய விரிசலா போயிடுங்க. என்னமா இது? இந்த வீட்டுல புதுசா என்னென்ன நடந்துட்டு இருக்கு? இது சரியில்லை. முதல்ல இதை சரிப்படுத்தி ஆகணும். என்னாச்சு? கூப்பிட்டு அனுப்பி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வர காணோம். தம்பி வந்துட்டேன்னு, ரெடி ஆயிட்டேன்னு. இதோ ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? என்ன இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ் கிளம்பிட்டீங்க? நான் ஆபீஸுக்கு போற விஷயமா கூப்பிடல. அதை விட முக்கியமான வேலை வீட்டு இருக்கு. அதை பத்தி நாம கொஞ்சம் பேசணும். வனிதாவை கொஞ்சம் கூப்பிடு. என்னன்னு கூப்பிடப்பா, பேசுவோம். வனிதா, வனிதா. உட்கார்ப்பா. இருக்கட்டேன்னு. என்னன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, உட்கார்ப்பா. 2-3 நாளா நம்ம வீட்டுல 2 பேரும் பேசிக்காம இருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? தெரியாது. உனக்கு தெரியுமாமா? இந்த வீட்டுல 2-3 நாளா 2 பேரும் பேசிக்காம இருக்காங்க. அது உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். என்ன வந்தா? யாரு? இல்ல, அன்னைக்கு பிக்னிக்ல வந்தனாவும் ஜோதியும் கோவமா பேசிக்கிட்டாங்கல்ல, அன்னில இருந்து 2 பேருமே பேசிக்கிறதே இல்ல. அதுதான் சொல்றாங்க. இது ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு பேசிப்பாங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. இதையே பெருசு பண்ணிக்கிட்டு. இத பாருமா, இத பெருசுப்படுத்தணுங்கிறதுக்காக நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசல. சின்ன பிள்ளைங்க விஷயம் சின்னதாவே போயிடணுங்கிறதா என்னோட ஆசை. நம்ம குடும்பம் என்னைக்குமே ஒற்றுமையா இருக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப கவனமா இருக்கேன். என்னோட இந்த எண்ணத்துக்கு மாறா நம்ம குடும்பத்தோட ஒற்றுமைக்கு யாராலையும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறத என்னோட கவலை. எல்லாம் ஒரு காய் சின்னதா இருக்கிறப்பவே மருந்து போட்டுட்டா பிரச்சனை இல்லை. அது பெருசாயிடுச்சுன்னா
சர்ஜரி வரைக்கும் போகும். நீ சொல்ற மாதிரி அவங்க 2 பேரும் சின்ன பசங்க இல்ல, நல்லா படிச்சவங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஏஜ்ல வர்ற சண்டை சின்ன சண்டை இல்ல, பெரிய சண்டை. அது சரிப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு தான். இது 2 நாளுக்கு முன்னாடியே என் காது கொண்டு வராததுக்கு உங்க அக்காவை பிடிச்சி சண்டை போட்டேன். இது உங்களுக்குள்ளேயே முடிச்சிருக்கணும். என்கிட்ட கொண்டு வந்தது தப்பா? வந்தனாவை கொஞ்சம் கூப்பிடுமா? வந்தனாவை உரிமையோடு கண்டிக்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அண்ணே என்னண்ணே அவளை போய் கேட்டுட்டு இருக்கீங்க? வந்தனா யாரு? உங்க பொண்ணு. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வந்தனா, வந்தனா, வந்தனா. அத முதல்ல கழட்டு தொலை. என்ன ஜோதியோட நீ பேசுறது இல்லையா? இருப்பா, நீ விசாரிக்கோ. உன்னை கூப்பிட சொன்ன, நான் இருக்கேன்ல. சரி, நீங்களே கேளுங்க. வந்தனா, பெரியப்பா கேட்கிறாரு, பதில் சொல்லு. நீ சும்மா இருமா. ஜோதி, ஜோதி, உன்னை நான் புத்திசாலி பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபேக்டரி அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தியே, அதை நினைச்சு நான் பெருமைப்பட்டு இருந்தேன். ஆனா வீட்டை நிர்வாகம் பண்ண உனக்கு தெரியலையே. தங்கச்சி கிட்ட பாசமா இருக்க உனக்கு தெரியலையே. அவ யாரு? சின்ன பொண்ணு. அந்த வயசுக்குள்ள வீம்பு இருக்கும். நீ அவளை விட மூத்தாவதானே. அவ உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் நீ பிடிவாதமா இருக்கியே, அது தப்பு. சித்தப்பா ஆபீஸ்ல உங்ககிட்ட வந்து பேசினாரா? வந்தனா பண்ணது தப்பு, அதை மறந்துடும் சொன்னாரா? அதுக்கப்புறமும் நீ அவகிட்ட பேசக்கூடாதா? உனக்கு என்ன வீம்பு வேண்டி கிடக்கு? அதுக்கு இல்லப்பா, என்ன இருந்தாலும் வயசுல சின்னவ, அவளே முகத்தை திருப்பிக்கிட்டு போறாளுன்னுதான். என்ன சின்னவா பெரியவ? ஒரு மரத்துப்பூ இன்னைக்கு பூத்தா என்ன, நாளைக்கு பூத்தா என்ன? அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன இதெல்லாம்? நீ சொல்ற மாதிரி அவதான் சின்னவ, நீ பெரியவல்ல. நீ தானே அவளுக்கு விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போறது தப்பே இல்ல. அந்த குணம் தான் எல்லா குடும்பத்துக்கும் நல்லது. அன்னைக்கு நடந்த சம்பவத்துல உங்க 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. மன்னிப்பு கேட்டிருக்கணும், அவ கேட்கல. சரி, போனா போதும் நீ விட்டு இருக்கணும். அவ அவ்வளவு தூரம் சொன்னப்போ நீ நம்பி இருக்கணும். நான் வேணும் செய்யல அவ சொன்ன, அந்த வார்த்தை உன்னால ஏன் நம்ப முடியல? அதுக்கு பதில் சொல்லு. நம்ம வீட்டு பொண்ணு ஒரு தப்பு பண்ணுவாளா? தப்பு பண்ணிட்டு ஒரு பொய் சொல்லுவாளா? வேணும்னா அவ புடவை கிழிச்சிருப்பாளா? அவ என்ன சாடிஸ்டா? நீ ஏன் அவளை அந்த கோணத்துல பாக்குற? மனசுக்குள்ள அவ மேல ஒரு வெறுப்பு இருந்தாலொழிய எப்படி இந்த அவநம்பிக்கை வர? அவ மன்னிப்பு கேட்க வேண்டியது 2ஆம் பட்சம். அவ மேல இருக்கிற கோவத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு அவ கிட்ட பேச வேண்டியது உன்னோட கடமை, உன்னோட பொறுப்பு. உன்கிட்ட அதை தான் நான் எதிர்பார்த்தேன். மன்னிச்சிருங்கப்பா. அதான் அந்த மன்னிப்பு அவகிட்ட கேளு. சாரி, எது எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட நான் பேசாம இருந்ததுக்கு சாரின்னு அவகிட்ட சொல்லு. அண்ணே, என்னண்ணே இருங்கண்ணே, இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிட்டு கடைசியில ஜோதியை மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே, சும்மா இருங்கண்ணே. ஏய், பெரியப்பா இவ்வளவு சொல்றாங்கல்ல, உன் முள்ளல் ஏறலையா? படிச்சதானே நீ? ஜோதி யாரு? உனக்கு அக்கா தானே? பேச மாட்டியா நீ? பேசு. என் மேலதான்ப்பா தப்பு இருக்கு. ஸ்விம்மிங் பூல்ல புடவை கிழிஞ்சதுக்கு என்னோட கவனக்குறைவுதான் காரணம். ஜோதி அவ புடவைய பத்தி அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் கேட்கல. ஐம் சாரி. பரவாயில்ல விடு, நீ வேணும் செய்யலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இத போய் 3 நாள்ல ஏன் மனசுல வச்சு சுமந்துட்டு இருக்கீங்க? நேரடியா பேசினா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அப்படி பேச வைக்க வேண்டியது உங்களோட கடமை. அப்படி செய்யாம இருக்கிறதுனாலதான் எல்லா குடும்பத்திலையும் ஒரு சின்ன விஷயத்தினால பெரிய விரிசலா போயிடுது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனிமே நம்ம குடும்பத்துல யாரும் இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது. இல்லன்னு என்னதான் இருந்தாலும் பேச வேண்டாம்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. இன்னைக்கு நைட் டிஃபன்
வந்தனாவும் ஜோதியும் சேர்ந்து தான் சமையல் பண்ண போறாங்க. ஆமா, இன்னைக்கு சதாசிவத்துக்கு ரெஸ்ட். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன சமைக்கிறீங்களோ அதை சாப்பிட வேண்டியது எங்க தலையெழுத்து. அண்ணே, என்னப்பா 2 பேரும் சேர்ந்து கை குலுக்க வேண்டாமா? போகப்பா, ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி. இல்லண்ணே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அம்மா, நீங்க 2 பேரும் கை குலுக்கீங்க. சாரி. சி வெடுக்கா, நீ எதுக்காக சாரி கேட்கணும்? நான் தான் சாரி கேட்கணும். ஐ எம் வெரி சாரி. இல்ல, நான் தான் அவசரப்பட்டுட்டேன்.